கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சமோசா தான் செய்ய போகிறோம். அதுவும் கோன் சமோசா. இன்னைக்கு வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சமோசாவுக்கு சீட்டு செய்கிறது எப்படின்னு நிறைய பேர் நம்ம சேனல்லே டவுட் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்டை ரொம்ப பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். அதனால் அந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் எப்போ வேணாலும் நீங்கள் சமோசா சீட் ரெடி பண்ணி அந்த டீ கடை டேஸ்ட்டில் சமோசா செஞ்சிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சமோசா நீங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை சமோசா சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இப்போ 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம். மாவு மேலே ஒரே ஒரு டீஸ்பூனு ஜீனி சேர்த்துக்கோங்க. இந்த ஜீனி சேர்க்கறதுனால நம்ம அந்த ஸ்நாக்ஸ் நல்ல ஒரு பொன்னிறமாக சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா உப்பும் ஜீனி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்த பிறகு இப்போ மாவு மேலே ஒரு 150 ml சாதாரண வாட்டர் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. மாவு நல்லா ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். 150 ml தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம். இப்போ ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு பிசைறதுக்கு மொத்தமாக நமக்கு ஒரு 200 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. 200 ml தண்ணி சேர்த்து நல்லா மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பூரி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவி விட்டுருங்க. மேலே எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இங்கே ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா தொலியை உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். நல்லா இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வைக்கிறோம். மசிக்க வேண்டாம். அது அப்படியே நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அடுத்து பொடுசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது இந்த பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு எடுத்துகிட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லித்தலை ஒரு 5 விரல் அளவு நல்லா தலையாகவும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ நம்ம உருளைக்கிழங்குல மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ மசாலா அப்படி உதிரியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு விரலை வச்சே நல்லா கலந்து விடுங்க. மசாலா பிசைஞ்சிட வேண்டாம். மசாலா நல்லா விரவி கொடுத்துருங்க. உருளைக்கிழங்கு வெங்காயம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விரவி கொடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். மாவு நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை மாவை லேசாக பிசைஞ்சு விடணும். ஒரு 1 நிமிஷம் பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி மேல் மாவை உள்பக்கமாக தள்ளி அப்படியேவும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவை பிசைஞ்சு இது போல் நல்லா உருட்டிடுங்க. நல்லா உருட்டிட்டு இப்போ நம்ம கட்டிங் டேபிளில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக போடணும். நல்லா இது ஒரு 1/4 வாசி அளவுக்கு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி 2 எடுத்து விட்ருங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு பிரிச்சுட்டு நீட்டமாக வச்சுட்டு நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடலாம். இதுபோல் மாவுகள் எல்லாத்தையுமே நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதை உருண்டையாக சைஸ் பண்ணணும். நல்லா இது போல் உருண்டையாக சைஸ் பண்ணிடுங்க. நல்லா இது போல் உருண்டையாக சைஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்து கட்டிங் டேபிளில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம செய்து வச்சுருக்கக்கூடிய உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் வட்டம் பண்ணுங்க. இப்போ நம்ம பூரிக்கட்டையை வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். நல்லா நைஸாக தேய்க்கணும். வட்டமாக நைஸாக தேய்க்கணும். நல்லா இழுத்து நைஸாக தேய்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக தேய்ச்சிடணும். நல்லபடியே ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிடணும். அதை அப்படியே எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம 4 பீஸ் தேய்ச்சிட்டோம். அடுத்து அதே கட்டிங் டேபிளில் கொஞ்சம் மாவை நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இப்போ நான் தேய்ச்சி வச்சதில் ஒரு பீஸ் நல்லா விரித்து விட்ருங்க. விரித்து விட்டுட்டு மேலேயும் மாவு அப்படியே லேசாக அப்படியே காஞ்ச மாவு தான், காஞ்ச மாவு லேசாக தடவி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, தேய்ச்சி வச்சுருக்கதை ஒன்றாவும் மேலே வச்சுக்கலாம். இதுலேயே லேசாக மாவை தூவி தொடச்சி விட்ருங்க. அதுக்கு மேலே ஒரு பீஸு வச்சுட்டு இதிலே லேசாக மாவை தூவி விட்டு தொடச்சி விட்ருங்க. அதுக்கு மேலே ஒரு பீஸ். இப்போ நம்ம 4 பீஸை மேலே சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதே போல் ஒவ்வொரு பீஸுக்கும் நம்ம லேசாக மாவு போட்டு இந்த மாதிரி தடவி விடணும். அப்படின்னா தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது. இப்போ நம்ம 4 பீஸையும் சேர்த்து இப்போ ஒன்று போல் மறுபடியும் தேய்க்க போகிறோம்.
இப்போ நம்ம ஒவ்வொரு சீட்டாக ரொம்ப நைஸாக தேய்க்க முடியாது. இப்போ 4 சீட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா அந்த சீட்டு வந்து நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு நைஸாக. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸும் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற அந்த நைஸான சமோசா சீட்டு கிடைக்கும்ல, அந்த அளவுக்கு நைஸாக கிடைக்கும். ஒவ்வொரு சீட்டாக இதுலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சதுலேருந்து இப்படி ஒரு சீட்டை நம்ம பிரித்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நல்லா எலசாக கிடைக்கும். இது ஒரு நல்ல பெரிய தோசைக்கல்லை ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம். தோசைக்கல் நல்லா சூடாயிட்டு சூடான உடனே நம்ம இங்கே சீட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து அந்த தோசைக்கல்லை விரிச்சு விட்ருங்க. போட்டுட்டு மிதமான சூட்டில் திருப்பி விடணும். ஒரு 20 செகண்ட் ஆச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். அதாவது நம்ம முழுசாக வேக விட்டுறக்கூடாது. நமக்கு வந்து அந்த சீட்டு வந்து கொஞ்சம் விறப்பாக இருக்கணும். ரொம்பையும் நமக்கு வந்து முறியிடக்கூடாது, ஒடிஞ்சிற அளவுக்கு முறியிடக்கூடாது. இப்போ நமக்கு இந்த பக்கம் ஒரு 20 செகண்டு, அந்த பக்கம் ஒரு 20 செகண்டு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து நல்லா குலைவாகவும் இருக்கணும், நமக்கு வந்து கொஞ்சம் விறப்பாகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ தனியாக எடுத்து தட்டில் வச்சிடலாம். இப்போ இதே போல் நாளையும் தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து சொன்ன பக்குவத்தில் அப்படியே நல்லா ஸ்டிப்பாக எடுத்துடலாம். நல்லா நைஸாக சீட்டுகளை தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்து நம்ம நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ரவுண்டாக கட் பண்ணதை நம்ம மறுபடியும் கட் பண்ண போகிறோம். சம அளவில் 2 கட் பண்ணிக்கலாம். சர்ஃபான கத்தி இல்லைன்னா ரோல் கட்டர் வச்சுட்டு அப்படியே நைஸாக கட் பண்ணி விட்ருங்க. நம்ம கீழே இப்போ பீஸ் நிறையா வச்சுருக்கோம். அப்படியே எல்லாமே ஒன்று போல் கட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு. நல்லா அந்த அளவுக்கு 2 கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. இதே போல் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். இது சின்ன பவுலில் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக நல்லா மைதா மாவு கலந்து வச்சுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இந்த கோன் சமோசாவை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஷீட்டை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு எண்டை எடுத்து அதை ஒரு கால்வாசி அளவுக்கு மடித்து விட்டுக்குருவோம். அந்த மடித்த பக்கத்தோட மேல் பக்கத்தில் மட்டும் லேசாக மைதா பேஸ்ட்டை தடவி விட்டலாம். அப்போ தான் நம்ம ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். மைதா பேஸ்ட்டை தடவிட்டு முதல்ல நம்ம எப்படி மடித்தோமோ அதே மாதிரி அந்த முனையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அடுத்து ஒரு ஸ்டெப்பு மடித்து விட்டுறலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த மீதம் இருக்கிற பகுதியில் மட்டும் லேசாக மைதா பேஸ்ட்டை தடவி விட்டுறலாம். இந்த கார்னர் அந்த கார்னர் எல்லாத்துலேயும் ஓரங்களில் எல்லாத்துலேயுமே நல்லா தடவி விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக திரும்பவும் அதை எடுத்து இன்னொரு மடிப்பு மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கோன் மாதிரி கிடைக்கும். இதை ரெடி பண்ணுறத ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம நியூஸ் பேப்பரில் பொட்டலமெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதே டைப்பு தான். இந்த ஓரங்கள்லையும் அந்த ஓரங்கள்லையும் மட்டும் மைதா பேஸ்ட்டை தடவிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கோன் வந்து சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா சீட்டையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்ததான் இந்த கோனில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிடுங்க, வெளியில் பிதுங்காது. அந்த கோனோட மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் மசாலாவை நல்லா ஃபில் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மைதா பேஸ்ட்டில் ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சமாக எடுத்து அதை அப்படியே மேலே ஃபில் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக இந்த பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேமியா வச்சுருக்கிறோம். இது வந்து நார்மலாக கடைகளில் வாங்கக்கூடிய சேமியா தான். அந்த சேமியாவை வாங்கி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா நொறுக்கி வச்சுருக்கிறோம் சின்ன சின்ன தூள்களாக. அந்த நொறுக்குன அந்த சேமியாவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கோனை வச்சு நல்லா அழுத்தி 2 தடவை உருட்டிட்டு அப்படியே தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா கோன்லையுமே மசாலாவை ஃபில் பண்ணி சேமியாவை ஒட்ட வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்தது பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு அந்த சமோசா முங்குற அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு எண்ணெயோட சூடு மிதமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கோன் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கி விட்டுலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு 3 மட்டும் சேர்த்துக்குருவோம். அவ்வளோதான் இடம் பிடிக்கும். சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து இது எல்லாத்தையுமே அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரணும். இந்த கோன் சமோசா நமக்கு ரெடியாக இருக்குது. ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. ஏற்கனவே மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு வெந்த மசாலா தான். மேல் மாவு மட்டும் நமக்கு லேசாக வேகணும். ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு அங்கிட்டு இங்கிட்டுமா திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் ஆன உடனே இதை எடுத்துடலாம். லேசாக செவந்து வரும்போது இப்போ நம்ம சேர்த்த கோன் சமோசா 3மே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே அரிச்சு வெளியில் எடுத்துருவோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா சமோசாவையும் சூப்பராக பொரிச்சு ஜம்முன்னு வெளியில் எடுத்துருங்க. சமோசா சாப்பிடும்போது நமக்கு நாக்கு அப்படியே வெளியில் வந்து போகும். அப்படியே வந்து போகும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அந்த மசாலாவும் நம்ம போட்டுருக்கக்கூடிய அந்த சீட்டு நல்லா பொறுன்னு பொரிஞ்சு சூப்பராக இருக்கும். இதே மாதிரில நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கோன் சமோசா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துட்டாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.